தான் புள்ளிக்குடியை காப்பாற்றுவாங்க இல்லைங்களா? கல்லூரிக்கிற தொழிலாளிகளோட இப்ப நம்ம எல்லாம் நாங்கள் ஆசிரியராக இருக்கிறோம். பேனா பென்சில் வாயில் பேசுறது பாடம் எடுக்கிறது இது கொஞ்சம் சுகமான அனுபவம் எனக்கு. ஆனா உச்சி வெயில் 12 உங்க பெற்றோர்களை கூட அந்த மாதிரி கடினமான வேலை செய்யறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. 12 மணி வெயில்ல கல் உடைச்சாங்கன்னா பெரிய சம்மட்டி வச்சுக்கிட்டு கல்லை உடைச்சு தான் வாழ்க்கை நடத்தணும். அதில் வர சம்பாதியத்தை வச்சு தான் வாழ்க்கை நடத்தணும். கலப்பை வச்சு தான் வாழ்க்கை நடத்த முடியும். உள்ள இருந்து வித்து தான் வாழ்க்கை நடத்த முடியுன்ற கஷ்டத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க. அவங்க தன்னோட கஷ்டத்தை சொல்லும் போது ஒரு கல் உடைக்கிற தொழிலாளி நான் எப்படிலாம் கஷ்டப்படுறேன் எதுக்காக சொல்றேன்னா, நம்ம பெற்றோர்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னா நாளைக்கு உங்களோட வாழ்க்கை அப்படி இருக்கக்கூடாது. நீங்க சுகமான வேலைகளுக்கு போகணும். அப்படி போகணும்னா படிப்பு தான் அதுக்கு முக்கியமாக இருக்கணும். அந்த படிப்பை நம்ம தவற விட்டோம்னா இப்படி கல்வடைக்கிற வேலைக்கு தான் போகிற மாதிரியான சூழ்நிலை வந்துடும். அது வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஒரு கல்வடைக்கிற தொழிலாளி எப்படிலாம் கஷ்டப்படுறாங்கிற விஷயத்தை அவங்க சொல்லணும். இப்போ நீங்கள் பாடு நீங்களே பாடணும் சரியா? நான் சொல்ல பாடுங்க. கல்லுடைச்சு 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 கலப்பாச்சு. இப்போ ஒரு வழியை சேர்த்து சொல்லலாமா? கல்லுடைச்சு கலப்பாச்சு ஏனோ கையிரண்டும் பொன்னாச்சு ஏனோ கல்லுடைச்சு கலப்பாச்சு ஏனோ கையிரண்டும் பொன்னாச்சு ஏனோ காலை முதல் கல்லுடைச்சு ஏனோ காலையிலும் வழியே ஏனோ புள்ளறுத்து பொழைச்சிருந்தால் ஏனோ புள்ள குட்டி வாழ்ந்திருக்கும் ஏனோ ஏறு ஓட்டி பொழைச்சிருந்தால் ஏனோ எப்படியும் வாழ்ந்திருப்போம் ஏனோ வேகாத வெயிலிலே ஏனோ சொல்லுங்கய்யா. வேகாத வெயிலிலே ஏனோ ஏனோ வெந்து நாமும் சாகிறோமே ஏனோ ஏனோ சொல்லி முடிச்சத சொல்லுங்க. ஏனோ இந்த மாதிரி நாட்டுப்புற பாடல்களை நீங்க தேடி கண்டுபிடிச்சு வீடியோலாம் ஆடியோலாம் நிறைய வருது, யூடியூப்லாம் வருது. இந்த மாதிரியான நேரங்களில் இந்த ஸ்கூலில் நடக்கிற விழாக்கள்லாம் இந்த மாதிரி நாட்டுப்புற பாடல்களை பாடுனீங்கன்னா அது மற்ற சினிமா பாடலை விட வரவேற்கத்தக்கதாக இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க.